ம். ம்? அப்பா ம்? ஏய் அட பாவி, என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? உன் பின்னாடி உன் தங்கச்சி இருக்கான்னு தெரியாம இப்படி வந்து என் மானத்தை வாங்குற? ஏய், நீ கிளம்புடா. நீ கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு. டாடி 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 டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி உங்க வீட்டில் தங்குறதுக்கு வரல. ஆ? அப்ப எதுக்குடா இங்க வந்த? இல்ல என் துணிமணிலாம் உள்ள இருக்குல்ல, அதெல்லாம் எத்துன்னு போலான்னு வந்தேன். ஏய், அது என் பணத்துல வாங்குனது. அதை எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நீ கிளம்புடா, கிளம்புடா. ஓ சரி சரி. ஏய், என்னடா பண்ற நீங்க? இல்ல இதுவும் உன் பணத்துல வாங்கினது தானே, அதான் கழட்டி மூஞ்சில விசிறி வச்சிடலான்னு பார்த்தேன். ஆ, என்ன அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? இருடா, உன் துணியெல்லாம் ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வர. ஏண்டி மலரு, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீ கமல கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமாண்டி காமாட்சி. ஏண்டி வெக்கங்கட்டவளே, உனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம், உன் புருஷன் செத்தே போயிட்டான்ல. இப்போ நீ கமல ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிருக்கியா? ஆமா. ஏன் விதவையா இருந்தா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கூடாதா? நான் இதை சொல்லக்கூடாது. ஆனாலும் உனக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நாளைக்கே உன் புருஷன் செத்துட்டாலோ இல்ல வேற யார் கூடயாவது ஓடி போயிட்டாலோ உனக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. புரியுதா? ஓ, ஏய், எனக்கு இவளை கண்டாலே பிடிக்காது. இந்த லட்சத்துல இவ விதவை வேறயா? எப்படிடா ஒரு விதவை கல்யாணம் பண்ண உனக்கு மனசு வந்தது? ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, ஒழிஞ்சுப்பாங்க. டாடி நீ ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாத. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீ ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு தேடின வந்தானே. உனக்குன்னு வரப்போ நியாயமா படுற ஒரு விஷயம் மற்றவங்களுக்குன்னு வரப்போ எப்படி உனக்கு அநியாயமா தெரியுது? வாங்க மலர் போலாம். ம். போ போ. போ. ஏண்டி இன்னும் ஹாலில் தான் இருக்கியா? அது வந்து நம்ம கமல் இருக்கான்ல, அவன் இந்த மலரை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமா, இப்பதான் அவங்க அப்பா 2 பேரும் வீட்டை விட்டு அமிச்சிட்டாங்க. இனி எப்படிதான் அவங்க அப்பா இந்த குடும்பத்துல இருந்துட்டு இந்த ஏரியால தலகாட்ட போறாரோ தெரியல. பாவண்டி அவரு. சரி விடு, எல்லாம் அவங்க விதி. அவங்கவுங்க தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். சரி, நான் வைக்கிறேன்.